வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் அதன் எதிர்காலம் எந்த அரசியல் தீர்வு நோக்கி செல்ல வேண்டும், கடந்த காலங்கள் பற்றின ஒரு உரையாடலாக இது அமைய இருக்கின்றது. சென்ற சில தினங்களுக்கு முன்பாக நாங்கள் இலங்கையினுடைய அரசியல் தீர்வு தொடர்பில், குறிப்பாக தமிழருடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் எவ்வாறான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் உரையாடியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பில் உரையாடுவதற்கு எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சமூக செயற்பாட்டாளர், அரசியல் ஆய்வாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். என்னென்னால் நாங்கள் இந்த பெடரலிசம் தொடர்பாக, சமஷ்டி ஆட்சி முறைமை தொடர்பாக பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்றால், இந்த பெடரல் சிஸ்டத்தை தமிழர்கள் தான் முன்வைத்தார்கள், அதன் அடிப்படைதான் நடந்தது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் உண்மையிலே இந்த சமஷ்டி முறை என்பது தமிழர்கள் அது பற்றி எண்ணுவதற்கு முன்பாகவே 1926 SWR பண்டாரநாயக்கா வச்சிருக்கிறார். ஆனா அந்த காலகட்டத்தில் அதனை ஏன் தமிழர்கள் நிராகரித்தார்கள், ஏற்கவில்லை? ஏன் இதை ஒரு வரலாற்று ரீதியாகத்தான் பார்க்கணும். உண்மையிலேயே இந்த தகவல் என்பது நீண்ட காலமாக இந்த உதாரணமாக இந்த பிரிண்டிங் புத்தகங்கள், அச்சு பதிப்புகளில் எங்கேயுமே பெரிதாக இது தொடர்பான வரலாறுகள் வந்ததாக தெரியவில்லை. இப்ப சமீப காலத்தில் டிபிஎஸ் ஜெயராஜா எழுதின கட்டுரைக்கு பிற்பாடுதான் இது தொடர்பான ஒரு ஆர்வமும் தேடலும் எனக்கு உருவாயிருந்தது. ஆரம்ப காலத்தில் பல்வேறு இடங்களில் பண்டாரநாயக்கா சமஷ்டி பற்றியும் அதிகார பகிர்வு பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்ததாகத்தான் எழுதப்பட்டிருக்குது. உண்மையிலே ஆக்ஸ்போர்ட்ல படிச்சு போட்டு 1926 23 இலங்கைக்கு வரார் பண்டாரநாயக்கா. அதுக்கு பிற்பாடு யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் பண்டாரநாயக்காவை ஒரு சொற்பொழிப்புக்கு கூப்பிடுறாங்க. தலைப்பு சுயராஜ்யம், அடுத்தது சமஷ்டி அதிகார பகிர்வு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடல் தான் முதலாக சமஷ்டி கோரிக்கை தொடர்பாக, அதாவது அதிகார பரவலாக்கம், இலங்கையில் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக ஒரு பெரிய ஒரு நீண்ட உரை ஒன்றை SW பண்டாரநாயக்கா செய்கிறார். அவருக்கு அப்ப 27 வயது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு மிக நீண்டமான ஆதாரபூர்வங்களோடு முன்வைக்கிறார். அந்த பேச்சில் அவர் தீர்வாக முன்வைக்கிறார். அதாவது அதிகார பவர் சிஸ்டம், அதிகார பவர் தொடர்பாக பல்வேறு கோரிக்கை வைக்கிறார். அது ஒன்று சமஷ்டி கோரிக்கை. அந்த சமஷ்டி கோரிக்கை எப்படி வைக்கிறாருன்னா 3 அலகுகளா வைக்கிறார் அவர். ஒன்று கண்டி சிங்களருக்கான ஒரு அலகு, அடுத்தது கரையோர சிங்களருக்கான அலகு, மற்றும் தமிழர்களுக்கான 3 அலகு வைக்கப்பட்டு பெரிய கலந்துரையாடல் நடக்குது. ஐசக் தம்பியாட தலைமையில் நடக்குது. அதுல நிறைய கலந்துரையாடல்கள், பல்வேறு விவாதங்கள், உரையாடல் நடக்குது. அதுல பெரிதாக அந்த காலகட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்றால், வாலிபர் இளைஞர் காங்கிரஸ் சுயராஜ்யத்துக்காக பாடுபட்டு கொண்டிருந்த ஐக்கிய இலங்கைக்குள்ள சுயராஜ்யம், பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டம் தான் முதன்மைப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் இன முரண்பாடுகளும் பெருசா கூர்மையடைய இல்லை. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, 1915 சிங்களருக்கு முஸ்லிம்கான முரண்பாட்டில் ராமநாதன் போய் பிரிட்டிஷ போராடி சிங்களவர்களுக்காக வெல்றார். அப்ப சிங்களவர்களுக்கும் தமிழருக்கும், அதாவது உயர்வர்க்க சமூகத்துக்கும் உயர்வர்க்க தமிழருக்கும் ஒற்றுமை இருந்தபடியால் இவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை தமிழருடைய பிரச்சனையை பற்றி பெரிய அக்கறை இல்லை. அதே நேரம் வாலிபர் காங்கிரஸ் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை தமிழர்கள் பல்வேறு தளங்களில் அக்கறை கொண்டாலும் கூட அவர்கள் சுயராஜ்யம், மத்திய இலங்கைக்குள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற உணர்வுடன் செயல்பட்டாங்க. உண்மையிலே யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் என்று காலப்போக்கில் அவர்கள் எண்ணிருந்தது கேட்டால், இலங்கை இளைஞர் காங்கிரஸ் ஆக்குற நோக்கம் தான் அவங்களுக்கு இருந்தது. தென்னிலங்கையில போய் கதைத்து பேசி என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஜெயராஜவத்னா, இன்னும் பிறதா பீட்டர் கெனமன், கொள்ளிநாடு சில்வா, பண்டாரநாயக்கா போன்ற பல்வேறு தலைவர்களை வழக்குக்கு எடுத்து பேசுறாங்க. அப்ப சிங்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வேண்டும் என்ற நோக்கம் இருந்தபடியால் இப்ப இளைஞர் காங்கிரஸ் பெரிதாக அதிக ஆர்வம் காட்டல என்ன நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் கருதுறேன். தேசிய காங்கிரசும் இருக்க சேர்பொன் அருணாசலம் அல்லது சேர்பொன் ராமநாதன் போன்றவர்களுடைய தேசிய காங்கிரசும் இருக்கா? அப்ப இல்ல, என்ன நடந்துட்டு கேட்டால், சிங்கள மக்களோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு உறுதிப்பாட்டுடன் சேர்பொன் ராமநாதன், அவருடைய தம்பி அருணாசலம்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவர் கடுமையாக சிங்கள மக்களை, சிங்கள அரசியல்வாதிகளை, தென்னிலங்கை அரசை நம்பித்தான் அவர் உரிமை, தனக்கான அந்த அந்தஸ்துக்கான அந்த கௌரவத்தை சிங்கள பக்கத்துல இருந்து சிங்கள உயர் வர்க்கம் தர முடியாது பார்க்கிறார். அந்த நேரத்துல கொழும்புல தேர்தல் நடக்குது. அப்ப கொழும்பு தேர்தலில் ராமநாதன் போட்டியிட விரும்புறார். போட்டியிட விரும்பக்குள்ள அவங்க விரும்பல. அப்பதான் இந்த இனவாத கருத்துக்கள் வருது. நீ வடக்குல கேட்கலாம், எங்கட தென்னிலங்கையில கொழும்புல கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த
அப்பதான் அவர் சிங்கள பக்கத்தில் இனவாத கருத்துக்களுடைய அந்த முரண்பாட்டை எதிர்கொள்றாரு ராமநாதன். அதுக்கப்புறம் அவர் வந்து முரண்பாடு தொடங்கினோடனே அதுக்கப்புறம் அருணாசலம் என்ன செய்றாருன்னு கேட்டா இலங்கை காங்கிரஸை தொடங்குறார். இலங்கை காங்கிரஸை தொடங்குறார் அருணாசலம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இறந்து போறார். இவரும் இறந்து போறார். ராமநாதன் இறந்து போனபடியால் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்வதற்கான எந்த தளமும் இருக்கல. அப்ப அதுக்கப்புறம் தமிழரசு கட்சியெல்லாம் தொடங்கு. அதுக்கப்புறம் ஜி பொன்னம்பலம் கட்சியை தொடங்குறார். அதுக்கப்புறம் தமிழரசு கட்சியை எஸ்வி செல்வநாயன் தொடங்குறார். அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த எஸ்பி பண்டாரநாயக்காவுடைய சமஷ்டி கோரிக்கையை முன்னெடுப்பதற்கான அந்த அரசியல் தளம் யாரிடம் இருக்கல்ல. அதாவது முரண்பாடுகளும் பெருசா கூர்மையடையில. உண்மையிலே முரண்பாடு கூர்மையடைன்னு கேட்டா டொனமோர் அரசியல் திட்டத்துக்கு பிறகும் சோல்பெரி திட்டத்துக்கு பிறகும் தான் இந்த அரசியல் முரண்பாடுகள் கூர்மை அடையுது. இல்ல ஒன்று அரசியல் முரண்பாடுகள் கூர்மை அடைகிறது என்றது ஒன்று. அடுத்தது வந்து இந்த அதிகாரத்தின் மீதான பற்று ஒன்று இருக்குத்தானே. நிர்வாக மட்டங்கள்ல எல்லாம் தமிழர்கள் முக்கியமாக இருந்தபடியா இவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை இழக்க விரும்ப இல்லை. அதாவது இலங்கையை 3 அலகுகளாக பிரிக்கிறதன் மூலம் அவர்கள் இப்ப விரும்பியோ விரும்பாமலோ முழு இலங்கைக்குமான அதிகார கட்டமைப்பில் அவர்கள் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள். அப்ப அதை 3ஆ பிரிக்கிறதை அவர்கள் விரும்பல. இப்ப அந்த தூர நோக்க சிந்தனை தமிழ் தலைவர்கள்ட்ட இல்ல. அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதே நேரம் பொதுவாக இப்ப அந்நேரம் பலமான சக்தியா இருந்தது வந்து இளைஞர் காங்கிரஸ் தான், யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் தான். அவர்கள் வந்து சுவராட்சியின் தொடர்பான சிந்தனையோடு இருந்தபடியால் அவர்களும் பெருசாக இதுல கருத்து கொள்ளல. அதே நேரம் அதுக்கு பிற்பாடு டொனமோர்ல இருந்து சோல்பரி திட்டம் வரக்குள்ள முரண்பாடு கூர்மை அடைஞ்சிட்டு அந்த காலகட்டத்தில சமஷ்டி கோரிக்கை முன்வைக்கப்படுது. அதே நேரம் உண்மையிலேயே என்ன பிரச்சனை கேட்டால் பல்வேறு வரலாறு மாற்றப்பட்டிருக்கு கேட்டால் ஒலிவ் குணவரத்னாவும் டிஎஸ் சேனாயக்காவும் ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழர் மீதான ஒரு ஆக்கிரமிப்பை அந்த இனவாதத்தை தொடங்கிட்டாங்க. அந்த இனவாதம் தொடர்ந்து வருது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், மலையத்தில் வந்து பிரஜா உரிமை சட்டம் வாக்குரிமை சட்டம் பறிக்கப்பட்ட போது ஒரு வரலாறு சொல்ல என்று கேட்டால் பிலிப் குணவரத்னாவும் சேனாயக்காவும் வந்து பிரிட்டிஷாரோடு ஆரம்பத்திலேயே கைகோர்த்தபடியால் பிரிட்டிஷாரோடு பேச்சுவார்த்தை நடாத்தி அந்த சோல்பெரி அதிகாரத்தை சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை மக்களுக்கு நீங்க தந்தீங்கள் என்று சொன்னால் மலைய மக்களுடைய பிரஜாவுரிமை பறிப்பதற்கு கூட தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த ஸ்தாபனங்களுக்கு கோஆபரேட் அந்த நிறுவனங்கள் இருக்குத்தானே. அப்ப அந்த நிறுவனங்களுக்கு தாங்கள் வந்து உதவி புரியலாம் என்றால் அந்த நேரத்தில் மலைய மக்களுக்கு வாக்குரிமை இருந்தால் ஒரு அதிகார சக்தியாளாக இருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மலையகத்திலிருந்து நிறைய தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. நடேசையர் போன்றவர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. நிறைய தமிழர்கள் எல்லாம் அத்தனை பேருமே இடதுசாரிகளும் தொழிற்சங்க நடேசையர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. தொழிற்சங்கவாதிகளும் இடதுசாரிகளும் வந்ததால் இது இடதுசாரிகள் பக்கம் நாடு வீழ்ந்திடும் என்ற அடிப்படையில தான் அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது இல்லையா? 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இடதுசாரிகள் என்பது தமிழர்களும் கூட தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப தமிழருடைய வாக்குரிமை அங்க இது வந்தால் சிங்களவர் வர முடியாது. தமிழருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டால் சிங்களவர் வரலாம். அடுத்தது பிரிட்டிஷ் முதலாளிமாருக்கும் ஒரு சான்ஸா போயிட்டு கேட்டால் இவர் போராட முடியாது. இப்ப வாக்குரிமைகள் இருந்தால் உரிமைகளை பற்றி பேசுவாங்க. அப்ப திட்டமிட்டு அது பறிக்கப்பட்டதற்கான பின்புலமும் அப்படி இருந்து சொல்லப்படுது. அதுக்கு பிற்பாடுதான் இனவாத கருத்துக்கள் உருவாகுது. அடுத்து பண்டாரநாயக்காவை நாங்கள் எடுத்து பார்த்தோம், ஒரு வரலாற்று ரீதியாக அவர் சமஷ்டி கோரிக்கை வைக்கிறாரு 26ல். அந்த 26 வைத்த கோரிக்கை அவர் முன்னெடுக்கிறதுக்கான எந்த சாத்தியத்தையும் அவர் வைக்கல. அவர் ஒரு சொற்பொழிவிலும் எழுத்துக்களிலும் கொண்டு வராத ஒழிய அதிகார மட்டத்துக்கு வந்த போது அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. உதாரணமா பார்க்கலாம், நீங்க வந்து 1926 வந்து தமிழர் உரிமை பற்றி பேசுறார். தமிழர்களுக்கான சமஷ்டி, கரையோர சிங்களருக்கான சமஷ்டி, கண்டிச்சங்கான 3 பிரிவுகளாக பிரிக்கிறார். அதே நேரம் பார்த்தீங்களா 1936 வந்து சிங்கள மகாசபை உருவாக்குறார். தலைகளாவாரார். சிங்கள மகாசபையூருக்கு மிக மோசமான சிங்கள இனவாதத்தை கக்குறார். அதுக்கு பிற்பாடு என்ன செய்றார் கேட்டால் 1943 திரும்பி அவர் என்ன செய்றார் கேட்டால் புரோகிரசிவ் பார்ட்டி உருவாக்குறார். அந்த முற்போக்கு கட்சி, முற்போக்கு கட்சியை தான் உருவாக்குறார். அதுக்கு பிறகுதான் அவர் மகாசபையால மகாசபை முதலே தொடங்குறார். அதுக்கு பிறகுதான் முற்போக்கு கட்சியை தொடங்குறார். அந்த கட்சியில தமிழர்கள் பொன்னம்பலம் சொல்லி தமிழ் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ்ல இந்த பொன்னம்பலம் என்பதான் செயலாளராக நியமிக்கிறார். அப்ப காலத்துக்காலம் என்ன நடக்குதுன்னு கேட்டா அவரும் உறுதியான நபரா இருக்குல்ல. இப்ப 1927 வந்து கண்டி சிங்களவர் சமஷ்டி கேட்கிறாங்க. இவர் 26 சமஷ்டி பற்றி பேசுறாரு, பண்டாரநாயக்கா சமஷ்டி பற்றி பேசுறாரு. 1927 வந்து கண்டி மகாசபை வந்து தங்களுக்கு உரிமை கேட்குது, சமஷ்டி கேட்குது. ஏனென்று கேட்டால் கரையோர சிங்களரோடு நாங்கள் வாழ மாட்டோம், கரையோர சிங்களர் குறைந்தவர்கள், நாங்கள் தான் உயர்ந்த சமூகம்,
பௌத்தத்தை காப்பவர்கள் நாங்க தான் என்று சொல்லி ஒரு பெருமித கருத்தோடு தான் அந்த அந்த சமஸ்டியை கேட்கிறாங்க. அந்த நேரத்துல இவர் உறுதியாக இந்த கோரிக்கை முன்வைத்து இருந்தால் சில நேரம் சமஸ்டி கோரிக்கையான அந்த கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்நேரமே மௌனம் ஆயிட்டார் இவர் பண்டநாயக். பண்டநாயக் என்ன சொல்ற காலத்துக்கு காலம் ஒரு அவருடைய நான் நினைக்கிறேன் அந்த மலையத்துல கேட்கப்பட்ட அல்லது கண்டிச்சிங்களவர்கள் கேட்ட சமஸ்டிக்கு பின்னுக்கு எஸ்டபிள்யூஆர்டி பண்டநாயக்க தான் இருந்திருக்கிறார். அவர்தானே சொல்றார் இலங்கையை மூண்டா பிரிக்கணும் என்று. ஒன்று கண்டிச்சிங்களவர்கள், கரையோர சிங்களவர், தமிழர். இப்ப பண்டாரநாயக்கா என்ன தவறு விட்டிருந்தாலும் அது சிங்கள மக்களோட அவர் தீர்த்து கொள்ள வேண்டியது. ஆனா தமிழ் தலைமைகளுக்கு எதிர்காலம் பற்றின இந்த புரிதலும் இருக்கையில் என்றது தான் அது காட்டுது. என்ன சுயாட்சி கேட்ட தமிழ் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், இது ஒரு சுயாட்சி வடிவம் தானே. சமஷ்டி என்றது ஒரு சுயாட்சிக்கான வடிவம் தானே. அத நினைக்கிறேன் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா மிக தெளிவாக அதுல குறிப்பிடுறார். இது ஒரு இவைக்கு என்ன என்ன நடந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன் என்றா, இப்ப இலங்கை சுதந்திரம் அடைய வேண்டும் என்று கேட்டவர்களே, இப்ப நாங்கள் தமிழீழம் கேட்ட மாதிரி, நாங்கள் தமிழீழம் கேட்டாங்களே, தமிழீழம் எப்படி அமையணும் என்றதை பற்றி எங்கள்கிட்ட எந்த விளக்கமும் இல்லை. அதே போல இலங்கையை சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு இலங்கை எப்படி ஆளப்பட வேண்டும், எப்படி அதன் ஆட்சி முறை அமையணும் என்ற எந்த விளக்கமும் இருக்கே இல்லை. அதை ஒருத்தர் சொல்லிக்க கூட அவர்கள் அதை புரிந்து கொள்ளலைன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பார்வை எப்படி இருக்காது? இல்ல, நீங்க சொல்ற சரிதான். அதே நேரம் இன்னொரு பார்வை இருக்குன்னு கேட்டால், இப்ப இந்தியாவின் தாக்கத்துல இருந்து சுயராஜ்ய கோரிக்கை எங்க பிரிட்டிஷாருக்கான கோரிக்கையா இருக்குதாப்பா. இப்ப இந்தியாவுல பிரிட்டிஷாருக்கான போராட்டம் நடக்கக்குள்ள ஆசியாவில் இருந்து கிழக்கு ஆசியாவில பிரிட்டிஷார நிலை பிரிட்டிஷார அகற்ற வேண்டிய கடமை இருக்குது. அந்த அடிப்படையில்தான் யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் சிந்திக்கிறாங்க. அப்ப அவங்க சுவராஜ்யம் பற்றி முழுக்க சுவராஜ்யம் பற்றி சிந்திக்கபடியால் அதே நேரம் ஒன்றை கவனத்துக்கு அந்நேரம் 26 இவர் பேசுகின்ற காலகட்டம் 24 இன முரண்பாடுகள் கூர்மை அடையலை, மிக மோசமாக கூர்மை அடையலை. அதுக்கு பிற்பாடுதான் அநாகரிக தர்மபால உருவாகிறார். அடுத்தது பல்புல ராகுல தேரர் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அநாகரிக தர்மபாலாவுக்கு பின்னால பல்புல ராகுல தேரர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் அது ஒரு தவற. அநாகரிக தர்மபாலா இதுகளுக்கு 926 முதல்ல இறந்துட்டாரு நினைக்கிறேன். இல்ல அந்த இப்ப 26 காலகட்டத்துல அவர் இருக்கிறார் அநாகரிக தர்மபாலருக்கு. அதுக்கு பிறகு பல்புல ராகுல தேரர் உருவாகிறார். பல்புல ராகுல தேரர் அநாகரிக தர்மாவில படுமோசமாக பௌத்திய தேசியத்தை உருவாக்குற ஒரு நபரா இருக்கிறார். அவர் இங்க சேர்பன் யூனிவர்சிட்டிலாம் PhD செய்தவர், டாக்டரேட் செய்த ஒரு பெரும் கல்விமான். அவர் தான் வித்யாலங்கர பிரிவேன பாடசாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன வித்யாலங்கரால பிரிவேன பாடசாலையை உருவாக்குன அவர் தான். உருவாக்கி சமஸ்கிருதம் பாலி மொழிகளை கற்பிக்கின்ற ஒரு பேராசிரியராக இருந்தவர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலாம் பௌத்தம் தொடர்பாக பல்வேறு வகுப்புகள் எடுத்த ஒரு சிந்தனையாளர். அவருடைய அந்த தேசியவாதமும் இனவாதத்தை உருவாக்குற சூழலை உருவாக்கக்குள்ள அந்த நேரத்தில் இன முரண்பாட்டினுடைய கூர்மை அடையுது. அதுக்கப்புறம் தான் சமஷ்டி கோரிக்கைகள் வருகிறது. ஆனா ஒன்று இருந்தது கேட்ட அந்த காலகட்டத்தில் ஜிஜி பொன்னம்பலம் தமிழ் காங்கிரஸை தொடங்கிட்டார். அப்ப தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம் சமஷ்டி கோரிக்கையை ஆதரிக்கக்கூடியவரா இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் 50-50 கேட்டு அந்த பிரச்சனை வருது ஒழிய ஆரம்பத்துல சமஷ்டி கோரிக்கை வைக்கல. அவரும் ஒரு ஐக்கிய இலங்கைக்குலாம் இருந்தார். மலைய மக்களுடைய பிரஜா உரிமை படைக்கப்பட்டதுக்கு சப்போர்ட் பண்ண பிற்பாடுதான் தமிழரசு கட்சி வருது. அதுக்கப்புறம் சமஷ்டி கோரிக்கை என்ற வலு வருது. அப்ப நீங்க சொல்ற ஒன்று இருக்கலாம், அந்த காலகட்டத்துல ஒரு அறியாமை இருந்திருக்கலாம். அடுத்தது ஐக்கிய இலங்கைக்குள்ள பிரச்சனையை தீர்க்கலாம் என்று தமிழர்கள் விரும்பி இருக்கலாம். நான் உண்மையிலேயே அசோக் இந்த அறியாமை என்றது இல்லை நான் நினைக்கிறேன். இப்ப நீங்கள் முதல் சொன்ன மாதிரி அநாகரிக தர்மபாலா 1933 தான் இறந்திருக்கிறார். அவர் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார். இப்ப நீங்கள் அந்த இலங்கையில இருந்த முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன இன்றைய வரைக்கும் இருக்கிற மாற்றங்கள்ல 1931ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட டொனமூர் அரசியல் சீர்திருத்தம். இந்த டொனமூர் சீர்திருத்தம் வரைக்குள்ள இலங்கையில ஒரு பாரிய மாற்றம் நடந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 31 வரைக்கும் 4% மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அதாவது ஆண்கள், கல்வி தகுதி உடையவர்கள், உத்தியோகத்தர்கள், அப்படி ஒரு கேட்டகரி. பெண்களுக்கோ ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கோ வாக்குரிமை இருக்கே இல்லையா அந்த நேரம். இந்த சுவையை அனுபவிக்கிறதுக்காக தான் இவர்கள் பெண்களுக்கான வாக்குரிமை, அனைவருக்குமான வாக்குரிமையை மிக கடுமையாக தமிழ் தலைவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அந்த தமிழ் நேஷன் அந்த ஆர்டிக்கல்லயே இருக்குது. எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா இதை முன்மொழிஞ்ச அந்த ஆர்டிக்கல்லயே அது இருக்குது.
அப்ப இவர்களுக்கு ஒரு எப்பவுமே இவர்கள்ட்ட அந்த அதிகார வெறி ஒன்று இருந்திருக்குது. அதை தக்க வைக்க பார்த்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி எடுக்கலாம். அதேவேளை தமிழ் தரப்புகள் வந்து உயர்வர்க்க குழாமாத்தான் இருந்தது. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, வறிய மக்களுக்கு வாக்குரிமை இருந்தால் தங்களுடைய அதிகாரம் கெட்டுப்போகும் என்ற உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கலாம். என்றால் அந்த நேரத்தில் அந்த டொனமூர் காலகட்டத்தில் வந்து முரண்பாட்டின் தோற்றம் வருது. அப்பதான் முரண்பாடு வருது. டொனமூர் வந்து சிங்கள மக்கள், சிங்கள அரசியல்வாதிக்கான உரிமைகளை கூட கொடுக்கவில்லை. சிங்கள உறுப்பினர்களை கூடுதலாக தேர்ந்தெடுக்கின்ற இந்த திட்டத்தை கொண்டு வரும் போது ஒரு முரண்பாடு உரிமை அடையுது. அப்ப இவர்கள் யோசித்திருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, வறிய மக்களுக்கு, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் உயர்குலத்தினுடைய தெரிவு இல்லாம போகும் என்ற பயம் இருந்திருக்கலாம். அது ஒரு வர்க்க நிலையில அப்படியே சிந்திச்சு இருக்கலாம். அதுக்கான என்னடா தோழர், இது கவனமா பார்க்கணும். 4 வீதமானவர்கள் தான் வாக்களித்தவர். அந்த 4 வீதத்துல தமிழர்கள் கணிசமாக இருந்திருப்பார்கள். கல்வி என்ற அடிப்படையில, உத்தியோகம் என்ற அடிப்படையில தமிழர்கள் கணிசமான அளவில் இருந்திருப்பார்கள். சிங்கள பெரும்பான்மை சமூகம் வந்து அத டொனமூர் யாப்பை ஆதரிச்சு இருக்கும் என்றால் எல்லா மக்களுக்குமான அந்த வாக்குரிமை வழங்கப்படணும். அப்படி வழங்கப்படல அது ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே இலங்கையில வந்து இனப்பெரம்பலுக்கு ஏற்ற மாதிரி தான் வாக்குரிமை அமைஞ்சிருக்கும். அப்ப இத வந்து நாங்கள் இனவாதம் என்று பார்க்கிறது சரியா? இனவாதம் என்று பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. என்றால் வந்து ஒரு தமிழ் உயர்வர்க்க குலாத்தினுடைய அபிலாசைகளும் அவங்களுடைய சிந்தனையமாக தான் இருந்தவருடைய அது இனவாதமாக அந்நேரம் இருக்கல. ஆனா அதுக்கு பிற்பாடு டொனமூர் திட்டம் உருவாக்கப்பட்டு சோல்வரி திட்டத்துக்கு கூட அது முழுக்க இனவாதமாக முழுக்க தமிழர் புறக்கணிக்கின்ற திட்டமாக உருவாக்கப்படுது. அந்த ராமநாதன் அருணாசலம் முரண்பாடுகள் உயர் வர்க்கத்துக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்பட்டது பிறகு ஒரு இனவாத கருத்துக்கள் தொடங்கிட்டது. அப்ப இனவாத கருத்துக்கள் வந்ததுக்கு பிறகு சோல்வரி திட்டம் வந்து முழுக்க சிங்களவர்களுக்கு சார்பாக தான் உருவாக்கப்படுது. அதுக்கு உதாரணம் இப்ப பண்டநாயக்க இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா, பண்டநாயக்க வந்து தமிழ் மக்களுடைய மலைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர் ஜனநாயக்க அவனுடைய ஆட்சி காலத்துல வந்து தொழிலமைச்சரா இருக்கிறார். யாரு? பண்டாரநாயக்கா தொழிலமைச்சரா இருக்கக்குள்ள மலையகத்துல வந்து கூட தமிழர்கள் தெரிவு செய்யப்படுறார்கள் என்றதுக்காக வந்து அவர் வந்து அந்த கிராமாட்சி சபையில் இருந்தது. அந்த கிராமாட்சி சபையில ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரார் என்று கேட்டால் மலைய மக்கள் வாக்கு செலுத்தி இந்த வாக்குரிமையை பறிக்கிறார். அவர் பிற்காலத்துல ஜனநாயக்க தமிழ் மக்களுடைய வாக்குரிமையை, மலைய மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு முன்னாலேயே பண்டாரநாயக்கா கிராம அபிவிருத்தி அந்த சட்டத்துக்கு கூடாக மலைய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறார். அந்த கிராம சபை தேர்தலில் வந்து மலைய மக்களால வாக்கு செலுத்த முடியாத சூழல் உருவாகுது. அந்த காலகட்டத்திலேயே இவங்கள்ட்ட இருந்து இனவாதம் வந்துட்டு இப்போ ஒரு பக்கம் நாங்க பண்டாரநாயக்கா வந்து முற்போக்காக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒரு சமஷ்டியை உருவாக்குனாங்க கூட அந்த காலகட்டத்திலிருந்தே ஜப்பான் அந்த ஒரு இனவாத கருத்துக்கள் உருவாயிட்டு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்தது. அவர்கள் நலன்களுக்காக கீழ்மட்ட, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பெண்களுடைய வாக்குரிமையை நிராகரிச்சிருக்கலாம். அதுக்கான சந்தர்ப்பம் அது அப்படியே நாங்க முழுசா இனவாதத்துக்கு போகலுமா எனக்கு தெரியல. என்னண்டா அந்த 1931 டொனமூர் யாப்புக்கு பிறகு அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்படவில்லை. உண்மையிலேயே உலகத்திலேயே பெண்களுக்கான வாக்குரிமை அளித்த நாடுகள்ல இலங்கை முதன்மையை பெறுது நினைக்கிறேன். மற்ற நாடுகள்ல எல்லாம் இந்த வாக்குரிமை, பெண்களுக்கான வாக்குரிமை என்றது மிகுந்த போராட்டத்துக்கு பிறகுதான் கிடைச்சது. ஆனா இலங்கையில வந்து அது அவ்வளவு ஈஸியாக கிடைச்சிட்டு, அதால தான் இவைக்கு வந்து இவ்வளவு காலமும் அதிகாரத்தை சுவைத்த தமிழ் தலைமைகளுக்கு வந்து அது இல்லாமல் போகும் என்றது மிக தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் போகுது. அதாவது பெரும்பான்மை மக்கள் தங்களோட பகுதியிலிருந்து தெரிவு செய்ய போயினோம். அது ஒன்று. அடுத்தது வந்து மலையகத்துல வந்து முழுக்க 6 பேர் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நினைக்கிறேன். அந்த 6 பேருமே இடதுசாரி தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இந்த தொழிற்சங்கம் இதுக்கு வந்து பின்னால காலனித்துவ நாடுகளின் ஆதிக்கம் இருக்கு. ஏன்னா அந்த நேரம் தான் அவர்கள் நாடுகள் சுதந்திரம் அடைகின்ற பொழுது அவர்கள் இடதுசாரி பக்கம் சாய்ந்து விடக் கூடாதுன்றதுல மிக கவனமாக இருந்த காலகட்டம் அது. அப்ப அதுல வந்து பிரித்தானிய அரசோட எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தான் மலையக வாக்குகள் பறிக்கப்படுது, மலைய தமிழர்கள். அது வந்து தமிழர்கள் என்றதிலும் பார்க்க அவர்கள் இடதுசாரிகள் அல்லது தொழிற்சங்க சிந்தனை உடையவர்கள் என்றதுக்காக தான் அது கூடுதலாக பறிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து முழுக்க மலைய மக்கள் ஒரு தமிழ் இனவாதமும் அதுல கலந்துதான் இருக்கு, கலந்துதான் உருவாகுது. என்றால் மலைய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு முதலேயே வந்து
பண்டாரநாயக்கா தொழிலமைச்சராக இருக்கும் போதே கிராம அபிவிருத்தி தேர்தல்கள்ல மலைய தேர்தலில் வந்து மலைய மக்கள் வாக்கு போட முடியாத சூழலை ஏற்படுத்துறார். அந்த சட்டத்தை புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரார். அது வரலாற்றில் இருக்கு. அது வந்து அரசியல் வரலாற்றில் இருக்கு. அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த நேரம் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அனைவருக்குமான அந்த பிரஜா உரிமையை உறுதிப்படுத்துது. அந்த இடதுசாரி கட்சியோட ஏன் தமிழர்கள் போகையில, ஒன்று சமஸ்தி தந்தவர்களோட போகையில, உங்களுக்கு சுயநிர்ணய உரிமையோட இருக்குன்னு சொல்ற அந்த கட்சியோட நீங்கள் போகையில, அப்ப நாங்கள் ஆற நண்பர்களா வச்சிருக்கிறோம், ஆற எதிரிகள் ஆக்கிறோம்ன்றதுல ஒரு பெரிய தவறு இருக்குல்ல. அதுல நிச்சயமா இப்ப டிஎஸ் ஜனநாயகனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஜி பொன்னம்பலம் யோசி பொன்னம்பலம் வந்து இந்த பிரஜா உரிமை மலைய மக்களுடைய பிரஜா உரிமை உரிக்கப்பட்டதுக்கு தமிழரசு கட்சியே வருது. 1949 இல்லையா அந்த பிரஜா உரிமை சட்டம் பறிக்கப்படுது. அது சரியான டேட் தெரியல. அதுக்கு பிற்பாடுதான் தமிழரசு கட்சியே தொடங்குது. அப்ப தமிழரசு கட்சிக்கு அதுக்கு பிற்பாடுதான் சமஸ்டியை உருவாக்குறாங்க. நாங்கள் உடனே டொனமூர் காலகட்டத்தில் வந்து தமிழரசு கட்சி ஆட்கள் யாருமே இருந்ததில்லை. அப்ப அந்நேரம் அருணாசலம் ராமநாதன் போன்றவர்கள் இருந்தார்கள். அப்ப நாங்கள் முழுமையாக இந்த குற்றச்சாட்டை வைக்க இல்லாது என்றால் அதுக்கு பிற்பாடுதான் இனவாத கருத்து உருவாகுது. தமிழரசு கட்சி உருவாக்கப்படுது. செல்வநாயகம் மாறார், செல்வநாயக அரசியல் பிரவேசம் வருது. அதுக்கு பிற்பாடுதான் இந்த சமஸ்டி கோரிக்கை வைக்கப்படுது. ஆரம்பத்திலேயே இருந்த ஒரே கட்சி வந்து ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய கட்சி தான். ஆனா இவர்கள் அரசியல்ல இருந்து அஞ்ஞாத வாசம் செய்யறதானே, இவர்கள் அந்த சூழலுக்குள்ள வளர்ந்துதானே இருப்பார்கள். நினைக்கிறேன் செல்வநாயகம் அங்க இருக்கீங்களே நினைக்கிறேன். செல்வநாயகம் வந்து அதுக்கு பிறகு மாறார். இலங்கைக்கு மாறார். இல்ல அது நியாமன விமர்சனம் தான். நீங்க வைக்கிற நியாமன விமர்சனம் ஆய்வுக்குரிய விமர்சனம் தான். எனக்கு இன்னொன்றும் எனக்கு ஒரு பெரிய சாதனை, நீங்கள் மலைய தமிழருடைய வாக்குரிமை பறிச்ச பிறகு தமிழரசு கட்சியை உருவாக்குறீங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு கட்சியை உருவாக்கினா பிறகு நீங்கள் சேர்ந்து பயணித்திருக்க வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சியோட தானே. அவர்கள் வந்து தமிழர்களுக்கான பூரண சுயாட்சிக்கு ஆதரவு தானே தெரிவித்தவர்கள் 48ல. தமிழரசு கட்சி இப்ப ஜிஜி பொன்னம்பலத்திலிருந்து அருணாசலம், ராமநாதன், அடுத்தது ஜிஜி பொன்னம்பலம், அடுத்தது தமிழரசு கட்சி செல்வநாயகம் வரலாற்றை பார்த்தீங்கன்னா அது வலதுசாரிகளாக தானே இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே வந்து யூஎன்பி ஆதரிக்கின்ற வலதுசாரியாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்ப சரியப்படியோ பண்டாரநாயக்க அரசு வந்து குறைந்தபட்சம் சில தீர்வு திட்டங்களை முன்வைத்து தானே இருக்குது. தீர்வு திட்டம் அது யாரால உடைஞ்சிருக்குன்னு கேட்டால் யூஎம்பியா தான் அது பிரித்தெறியப்பட்டிருக்கு. இப்ப பண்டா செல்வ ஒப்பந்தம் எல்லாம். இப்ப தமிழருடைய தலைவருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா அவர்கள் இடதுசாரி கருத்தியல் கொண்ட அல்ல முற்போக்கு கொண்ட கட்சிகளுக்கு எப்பவுமே ஆதரவளித்தவர்களா இல்லை. இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ சமஜ மாற்ற கட்சிக்கோ எதுக்குமே ஆதரவு அளித்தவர்கள் அல்ல. அப்ப அவருடைய வரலாறு வலதுசாரி வரலாறு தான் வருது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க எழுப்புகிற கேள்வி நியாயமான கேள்வி. இவர்கள் எப்பயும் வலதுசாரிகளாக இருந்திருக்கிறார்கள். இடதுசாரிகளாகவோ முற்போக்கான சக்திகளாக இருந்து கொண்டு அந்த மக்களோடு கைகோர்த்து இலங்கை இணைப்பிரச்சனைக்கான தீர்வுல இவங்க ஏற்படுத்துவதற்கான எந்த முன்மாதிரியையும் காட்டில. இப்ப காலத்துக்கு காலம் வந்து சிங்கள தரப்புல இருந்து தமிழ் மக்களுடைய அந்த உரிமைகளை அங்கீகரிச்சு உண்மையிலேயே தமிழ் மக்கள் கோராத அளவுக்கு அதிகப்படியான உரிமைகளை வழங்குறதுக்கு சிங்கள தரப்புல ஒரு சாரார் எப்பவும் இருந்து கொண்டிருந்திருக்கிறோம், குறிப்பாக இடதுசாரிகள் மத்தியில. ஆனால் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் அவர்களை பலப்படுத்தவோ அல்லது அவர்களோடு சேர்ந்து பயணிக்கவோ நாங்கள் தயாராக இருக்கல. ஆனா நாங்கள் சிங்களவர்கள் இனவாதிகள் என்ற ஒரு முத்திரைய குத்தத்தான் வெளிக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் இந்த அரசியல்ல இன்றைக்கு தொடர்ந்தும் செய்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் அரசியல் கட்சியினுடைய வரலாற்றையோ தமிழ் காங்கிரஸ் வரலாற்றை பண்ணா வலதுசாரி கட்சி வலதுசாரி வரலாறு தான் அது. இப்ப வந்து கொண்டு சிங்களவர் வந்து எங்களுக்கு அதிகாரம் தர்ற என்ற அந்த முழு பழியையும் சிங்கள சமூகத்துல போடுறது அவ்வளவு ஒரு சரியான விஷயமா எனக்கு படையில்லை. ஒரு வரலாற்று ஆய்வுக்கூடாக பாத்தீங்கன்னா எப்படி இனவாதம் இலங்கையின் இனவாதம் எப்படி கட்டமைக்கப்படுது எப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கும் அது பொறுப்பு இருக்குது. சிங்கள பெருந்தேசிய இனவாதிகள் அரசியல்வாதிக்கும் வந்து பொறுப்பு இருக்கு. அந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பக்க இனவாத கருத்துக்களோட தான் இலங்கையினுடைய இனவாதம் கட்டமைக்கப்படுது. சிங்கள பெருந்தேசிய இனவாதமும் தமிழ் மக்களுடைய பக்கத்துல தமிழ் இனவாதமும் கட்டமைக்கப்படுது. ரெண்டு பேரும் பொறுப்புகள் கூற வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. ஏனென்றால் வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் பிரச்சனையை தீர்ப்புக்கான வழிகள் இருந்தது. அப்ப இவர்கள் தங்களோட அதிகாரங்களுக்காக தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் இரண்டு பக்க அரசியல்வாதியும் பயன்படுத்தினார்கள் ஒழிய
உண்மையா தீர்வு நோக்கி போயிருந்தால் நிச்சயமாக ஒரு ஒரு பேச்சுவார்த்தை கூட அல்லது தீர்வு திட்டங்கள் கூட போயிருக்கலாம். அது இந்த வரையும் அது நடக்குது. இப்ப இத்த வரையும் அந்த அரசியல் ஒரு பிற்போக்குத்தனமான சந்தர்ப்பாத அரசியலும் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த விமர்சனம் நேர்மையானது. இப்ப நாங்கள் ஒரு வரலாற்று கூட பார்த்தீங்கள் என்றால் எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ் தரப்பு உண்மையாகவும் நேர்மையாகவும் சுத்தியோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான அர்ப்பணிப்பு செய்யலன்னு தான் சொல்ல வேண்டும். அந்த புள்ளியோட நாங்கள் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை முறையை கொண்டு வரலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட உரையாடியமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஜெயபாலன், நன்றி. ஓகே.